Hi dear students, welcome to Way to Career Check YouTube channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா பேராமெடிக்கல் கோர்சஸோடைய ஜஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேராமெடிக்கல் கோர்சஸோடைய இன்ட்ரொடக்ஷன் கிளாஸஸ், அதாவது ஹியூமன் அனாட்டமினா என்னது, ஃபிசியாலஜினா என்னது, பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம், பிபிடி அண்ட் ஃபார்ம்டி அதர் கோர்சஸோடைய சிலபஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் பேராமெடிக்கல்? பேராமெடிக்கல் என்பது மருத்துவத்துறையில் மருத்துவர்கள் அல்லாத மருத்துவர்களுடன் இணைந்து பணியாற்ற தேவையான தொழில்நுட்ப ஆய்வக மற்றும் நோயாளி கவனிப்பு திறன்களை மாணவர்களுக்கு வழங்குகிற ஒரு படிப்பு தான் இந்த பேராமெடிக்கல். பார்த்தீங்கன்னா ஒரு ஆலமரம் இருக்குதுன்னா அந்த ஆலமரத்தை எப்படி வேர்கள் தாங்குதோ அதே மாதிரி ஒரு மருத்துவர் இருந்தாலும் அந்த மருத்துவருடைய செயல்பாட்டை ஒருங்கிணைக்கிறது பார்த்திங்கன்னா இந்த பேராமெடிக்கல் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஹியூமன் அனாட்டமி? அனாட்டமி அப்படிங்கிறது ஒரு மேஜரான சப்ஜெக்ட். நம்ம பேராமெடிக்கல் அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸ் எல்லாத்துலேயுமே வர ஒரு பேசிக்கான சப்ஜெக்ட் தான் ஹியூமன் அனாட்டமி. அனாட்டமி அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிளான்ட் இருக்குல்ல, அதில் லீஃப், ஸ்டெம்பு, ரூட் அதோடைய மேஜர் பார்ட்ஸ், அதே மாதிரி மனித உடம்புல என்னெல்லாம் உறுப்பு இருக்குது, உறுப்பு மண்டலங்கள் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக படிக்கிறது தான் இந்த ஹியூமன் அனாட்டமி. எக்ஸாம்பிள் நர்வஸ் சிஸ்டம், கார்டியக் வாஸ்குலர் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், டைஜஸ்டிவ் சிஸ்டம், இதே மாதிரி ஒவ்வொரு சிஸ்டம் இருக்குது, அதில் என்னெல்லாம் ஆர்கன்ஸ் இருக்குது, அந்த ஆர்கன்ஸை பற்றி படிக்கிறது ஹியூமன் அனாட்டமி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஃபிசியாலஜி. வாட் இஸ் ஹியூமன் ஃபிசியாலஜினா, இப்போ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு பிளான்ட் இருக்குன்னா அதோடைய லீஃப் என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது, அதோடைய ரூட் என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது. லீஃப் ஃபோட்டோ சிந்தசிஸ்க்கு உதவி செய்யுது, அதே மாதிரி ரூட் நீரை நிலத்திலிருந்து உறிஞ்சுறதுக்கு பயன்படுது. அதே மாதிரி மனித உடம்புல இருக்க ஆர்கன்ஸுடைய ஃபங்க்ஷன் என்னது, அது எப்படி, அதாவது அதோடைய ஃபிசியாலஜி, அதோடைய செயல்பாடு எப்படி இருக்குது. இப்போ லங்ஸ்னால் லங்ஸுடைய ஃபங்க்ஷன் என்னது, பிரெயின்னா பிரெயினுடைய ஃபங்க்ஷன் என்னது, அந்த ஹார்ட்டுடைய ஃபங்க்ஷன் என்னது, டைஜஸ்டிவ் சிஸ்டம் எந்த மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது தான் ஃபிசியாலஜி. அப்போ அனாட்டமினா என்னதுன்னா நம்மளுடைய உறுப்புகளை பற்றி, என்னெல்லாம் உறுப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது அனாட்டமி. ஃபிசியாலஜினா அந்த உறுப்புகள் எந்த மாதிரி செயல்படுது அப்படிங்கிறத படிக்கிறது ஃபிசியாலஜி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேராமெடிக்கல் கோர்ஸ் ஃபஸ்ட் இயர் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். 12th படிச்சுட்டு வந்திருப்பீங்க இல்லையா, அதோட லிங்க் பண்ணி உங்களுக்கு காலேஜ் ஸ்டடீஸ் தான் இருக்குமே தவிர எடுத்தோடனே டீப்பாக போக மாட்டாங்க. ஃபஸ்ட் இப்போ நீங்கள் 12th செல்ஸோடைய ஸ்ட்ரக்சர் படிச்சிருப்பீங்க, அதை கொஞ்சம் பேசிக்காக படிச்சிருப்பீங்க, அதை கொஞ்சம் அட்வான்ஸாக நீங்கள் ஃபஸ்ட் இயரில் படிப்பீங்க. இதே மாதிரி தான் மற்ற சப்ஜெக்ட்ஸும் இருக்குது. இப்போ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் நீங்கள் 12th கொஞ்சம் பேசிக்காக படிச்சிருப்பீங்க, பட் ஃபஸ்ட் இயரில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சம் ப்ரீஃபாக கொடுத்துருப்பாங்க. இதே மாதிரி தான் பேசிக்காக ஆரம்பித்து தான் ஃபஸ்ட் இயர்லேருந்து செகண்ட் இயர் போக போக தான் கொஞ்சம் டீப்பாக நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் இயர் எடுத்த உடனே உங்களுக்கு ரொம்ப டீப்பாகலாம் போக மாட்டாங்க. 12th லிங்க் பண்ணி தான் உங்களுடைய சிலபஸ் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. அப்போ தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிக்கப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் யாரும் பயப்பட வேண்டாம். இப்போ நான் அந்த ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா பேசிக் எக்யூப்மெண்ட்ஸ், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சுக்க வேண்டிய பேசிக்கான எக்யூப்மெண்ட்ஸ். மோஸ்ட்லி ஸ்டெத்தஸ்கோப் எல்லாருக்குமே தெரியும். அது தவிர ஸ்பிக்மோமேனோமீட்டர், பல்ஸ் ஆக்சிமீட்டர், பிளட் குளுக்கோஸ் டெஸ்டிங் மெஷின். இந்த ஸ்பிக்மோமேனோமீட்டர் பார்த்தீங்கன்னா எதுக்கு உதவுது, பிளட் ப்ரெஷரை செக் பண்ணுறதுக்கு இந்த ஸ்பிக்மோமேனோமீட்டர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி பல்ஸ் ஆக்சிமீட்டர், இந்த பல்ஸ் ஆக்சிமீட்டரை நம்மளுடைய பல்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்குது. அதே மாதிரி பிளட் சுகரை கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த பிளட் குளுக்கோஸ் டெஸ்டிங் மெஷின் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது இம்பார்ட்டண்ட்டான ஒரு பேசிக்கான எக்யூப்மெண்ட்ஸு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நர்சிங்குடைய ஃபஸ்ட் இயர் சிலபஸ் அப்படிங்கிறது எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத டிஸ்பிளேயில் ஷோ பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. உங்களுடைய சப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், அனாட்டமி, ஃபிசியாலஜி, நியூட்ரிஷன், பயோகெமிஸ்ட்ரி, நர்சிங் ஃபவுண்டேஷன், சைக்காலஜி, மைக்ரோபயாலஜி, இன்ட்ரோடக்ஷன் டு கம்ப்யூட்டர், லைப்ரரி ஒர்க், செல்ஃப் ஸ்டடி, கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். இதே மாதிரி உங்களுக்கு ஒரு 11 சப்ஜெக்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா பிஃபார்முடைய ஃபஸ்ட் இயர் சிலபஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, உங்களுடைய ஃபஸ்ட்டு செமஸ்டர் பார்த்தீங்கன்னா ஹியூமன் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி, ஃபார்மசூட்டிக்கல் அனலைசிஸ், ஃபார்மசூட்டிக்கல் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, கம்யூனிகேஷன் ஸ்கில், அடுத்து ரெமடியல் மேக்ஸ் ஆர் ரெமடியல் பயாலஜி. இதுக்கு எல்லாத்துக்குமே ஈச் சப்ஜெக்ட்டுக்கு ப்ராக்டிக்கல் அண்ட் தியரி அப்படிங்கிறதும் இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பிபிடியோட ஃபஸ்ட் இயர் சிலபஸ் எந்த மாதிரி இருக்குன்னா, சைக்காலஜி அண்ட் சோஷியாலஜி, அனாட்டமி, ஃபிசியாலஜி, அப்ளைடு ஃபிசியோதெரப்பி, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா
பேசிக் அண்ட் அப்ளைடு ஃபிசிக்ஸ் ஃபார் ஃபிசியோதெரப்பி, பேசிக்ஸ் நர்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் எய்ட், ஓரியன்டேஷன் டு ஃபிசியோதெரப்பி அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது பிபிடியோடைய ஃபஸ்ட் இயர் சப்ஜெக்டாக இருக்குது. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்ம்டியோட ஃபஸ்ட் இயர் சிலபஸ் எந்த மாதிரி இருக்குன்னா ஹியூமன் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி, ஃபார்மசூட்டிக்ஸ், மெடிசினல் பயோகெமிஸ்ட்ரி, pharmaceutical organic chemistry, pharmaceutical inorganic chemistry, remedial mathematics or biology. இதுதான் நம்மளுடைய பேராமெடிக்கல் ரிலேட்டடான ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன். இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பேராமெடிக்கல்னா ஒரு இம்பார்ட்டண்டான கோர்ஸ். அதாவது ஒரு ஆலமரத்தில் எப்படி அதோடைய வேர்கள் அதை தாங்கி பிடிக்குதோ அதே மாதிரி ஒரு மருத்துவத்துறையில் இந்த வேர்கள் அதாவது பேராமெடிக்கல் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த மெடிசின் பீப்புள்ஸ்க்கான சர்வீஸ் அப்படிங்கிறது ப்ராப்பராக போகும். அதுக்கப்புறம் அனாட்டமினா என்னென்னு பார்த்துருப்போம். அனாட்டமினா நம்ம ஹியூமன் பார்ட்ஸ், அதாவது உடம்புல என்னெல்லாம் பார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத படிக்கிறது அனாட்டமி. ஃபிசியாலஜினா அந்த பார்ட்ஸ் இல்லைனா உறுப்புகள் எந்த மாதிரி செயல்படுது, அதோடைய வேலைகள் என்ன அப்படிங்கிறத படிக்கிறது ஃபிசியாலஜி. உங்களுடைய ஃபஸ்ட் இயர் எப்படி இருக்குன்னா வெரி பேசிக்காக தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு இயர் போக போக தான், ஒவ்வொரு செமஸ்டர் போக போக தான் உங்களுடைய ஸ்டடீஸ் அல்லது சிலபஸ் அப்படிங்கிறது ரொம்ப டீப்பாக போகும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு மேஜரான எக்யூப்மெண்ட்ஸ் ஸ்பிக்மோமேனோமீட்டர் அண்ட் பல்ஸ் ஆக்சிமீட்டர், பிளட் குளுக்கோஸ் டெஸ்டிங் மிஷின் அண்ட் ஸ்டெத்தஸ்கோப், இது எல்லாமே ரொம்ப பேசிக்கான எக்யூப்மெண்ட்ஸு. அதுக்கப்புறமா உங்களுடைய சப்ஜெக்ட்ஸ் சிலபஸ் பார்த்துருப்பீங்க. இதுதான் நம்மளுடைய பேசிக்கான பேராமெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சுக்க வேண்டியது. இனி நெக்ஸ்ட் வர வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதர் அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்ஸில் ஃபஸ்ட் இயர் சிலபஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா நம்ம இத்தனை கோர்ஸை கவர் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கோம். பார்ட் 2 வர பார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸாக கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் இயர் காலேஜுக்கு போகும்போது நியூவாக போகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேலும் இது போன்ற கல்விசார் தகவலுக்கு இணைந்தீர்கள் வே டு கரியர் யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க.